இங்க ஒரு பொண்ணு தூங்கி இருந்து பாக்குறா. பார்த்தா அவளோட முடி ரொம்ப வளர்ந்து அந்த வீடு ஃபுல்லாவே நிறைஞ்சு போயிருக்கு. இதை பார்த்த அவளோட அப்பாவுக்கு இவ முடி எப்படி இவ்வளவு வளர்ந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. அவரும் கத்திரிக்கோலை வச்சு அதை வெட்ட பாக்குறாரு. பட் இவரால அதை வெட்ட முடியல. அப்புறம் அவரு கோடாரி கத்தின்னு ஷார்ப்பான எல்லா பொருளை வச்சும் ட்ரை பண்ணி பாக்குறாரு. பட் கொஞ்சம் கூட அந்த முடியை வெட்ட முடியல. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு குட்டி குருவி பறந்து வருது. அது இவங்க கிட்ட, இந்த முடியை நீங்க வெட்டணும்னா இந்த காட்டுல மரம் வெட்டுற ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு அதிசய கோடாரி இருக்கு, அதை வச்சுதான் இதை வெட்ட முடியும்னு சொல்லுது. ஆக்சுவலி எதனால அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த குட்டி பறவையோ ஒரு சூனியக்காரி கிட்ட மாட்டிட்டு இருந்திருக்கும். இந்த பொண்ணுதான் அந்த பறவை அங்க இருந்து காப்பாத்திருக்கா. இதை தெரிஞ்ச அந்த சூனியக்காரி அந்த பொண்ணோட முடி எடுத்து அதுல பிளாக் மேஜிக் செஞ்சு இப்படி மாத்திட்டா. இவங்க 3 பேரும் அந்த கோடாரி தேடி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹண்டர் அங்க வந்து அந்த பொண்ணோட முடியை பிடிச்சு எடுத்துட்டு ஒரு மரத்துக்குள்ள போயிடுறான். அந்த பொண்ணோட அப்பாவோ மரவெற்றவர் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட எப்படியோ பேசி அந்த அதிசய கோடாரியை வாங்கிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த குட்டி குருவி வந்து அந்த பொண்ணை ஒரு ஹண்டர் இழுத்துட்டு போய் மரத்துக்குள்ள வச்சிருக்கான்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த பொண்ணோட அப்பாவோ அந்த அதிசய கோடாரியை கையில எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை கண்டுபிடிச்சு அந்த மரத்துக்குள்ளேயும் போயிடுறாங்க. உள்ள போனதும் அவங்க அந்த ஹண்டர் கூட பயங்கரமா சண்டை போட்டு அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. அப்புறம் அந்த கோடாரியை வச்சு அந்த பொண்ணோட முடியை வெட்டினதும் இப்ப அவனோட முடி பழைய மாதிரி மாறிடுது.